உங்களுக்கு சொந்தமா வீடு இருக்கா இல்லையா? அது ஒரு ஒன்றுக்கு மேற்பட்ட வீடு இருக்கா இல்லையா? ஒன்று. செவ்வாய் நீசமானவங்களுக்கு கண்டிப்பாக ஒன்றுக்கு மேற்பட்ட வீடுகள் இருக்கும் இல்லையா? இது உண்மையா பொய்யா? எனக்கு செவ்வாய் நீசம், அதுவும் நான் விருச்சிக ராசி அதிபதியே நீசம், அது எங்க? 9வது இடத்துல. எனக்கு தஞ்சாவூர்ல 2 வீடு இருக்கு, நான் இப்போ இருக்கிறது விருதுநகர்ல, அங்கேயும் வீடு இருக்கு. அப்ப நீசம் பெற்ற கிரகம் என்ன செய்யுது? அந்த காரகத்துவத்தை இரட்டிப்பாக கொடுக்குது. சரி, உடனே இப்படி கேட்கக்கூடாது. சுக்கிர நீசமான ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவி அமையுமா? இருக்கும், கண்டிப்பாக. அவருக்கு வேற பழக்க வழக்கங்கள்ல தொடர்புல இருப்பார். சுக்கிர நீசமானவன் வண்டி வாகனமே இல்லாம இருக்கணும்ல, கண்டிப்பா அவன் வீட்டுல பாத்தீங்கன்னா 2 வண்டி நிற்கும். ஆனால் சொந்தமா வண்டி வச்சிருக்க மாட்டான். புரியுதுங்களா? டிராவல்ஸ்ல போன் பண்ணி 2 வண்டிக்கு போன் பண்ணி சொல்லுவான், டிரைவரோட யூனிஃபார்மோட வந்து வீட்டுல. லக்ஸரி கார்ல அவன் வாங்க, இவன் போறவனுக்கு இது வாடகைக்காரன் தெரியும், பார்க்கிறவனுக்கு இது வாடகைக்காரன் தெரியுமா? அதனால இந்த நீசம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் ஒன்றும் இது பண்ணாது. அதே மாதிரி மீட்டிங்ல வந்தா, மீட்டிங்ல பேசுறவங்கள பேச அனுமதிங்க, கேளுங்க. அவர் பேசுறாரு, உடனே 2 நம்பர் இருந்தா எத்தனை, 4 நம்பர் எத்தனை, அது வரிசையா 10 சொல்லிடலாம். நேரம் இருக்காது. அவங்க என்ன குறிப்பு எடுக்கிறாங்க, பேசுறாங்க அப்படிங்கிறத மட்டுமே தான். புரியுதுங்களா? அதே மாதிரி வாஸ்துவை பத்தி ஒரு விஷயம் சொன்னாரு. வாஸ்து வீடு யாருக்கெல்லாம் குற்றம் இருக்கும், குறைகள் இருக்கும் அப்படின்னா அவர் சொன்னார், 4ஆம் இடத்துல செவ்வாய் ராகு இருந்தால் அவங்களுக்கு குற்றம் உள்ள வீடு அமையும். அது என்ன? குற்றம் உள்ள வீடு அமையும், அவ்வளவுதான். அது வாஸ்து பிரகாரம் இருக்காது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. குற்றம் உள்ள வீடு அமையும். இதோட இன்னும் ரொம்ப தெளிவா சொல்லலாம், யாருக்கெல்லாம் சரராசியில ராகு இருக்கோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே, அதாவது சரராசி எது? மேஷம், கடகம், துலாம், மகரம். இந்த 4 ராசிக்காரங்க ராசியாவோ லக்னமாகவோ அமைஞ்சவங்களுக்கு பூராத்துக்கும் பார்த்தீங்கன்னா வாஸ்து தோஷம் உள்ள வீடுகள் தான் அமையும். அவங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல வாஸ்து குற்றம் இருக்கும், ஆனால் அந்த வாஸ்து அவங்களை பாதிக்காது. சரத்துல ராகு இருந்தா வீடு குற்றம் உள்ள வீடு தான் அமையும். வாஸ்து கோளாறு இருக்கும் அந்த வீட்டுல, ஆனால் அந்த வாஸ்து அவர்களுக்கு பாதிப்பை தராது. புரியுதுங்களா? இது மாதிரி நிறைய உதாரணங்கள் ஜோதிடம் படிக்கிறதுலையும் அதை அனுபவிச்சு பிராக்டிஸ் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் இருக்கு. சரி, இப்போ அவங்க சொன்ன 3 விஷயத்துக்கு நான் பதில் சொல்லியிருக்கேன்.